ரொம்பவே வலுவடைகிற காற்று காரணமா 5 மாவட்டங்கள்ல மிக மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எந்த மாவட்டத்துக்கு இந்த கனமழை பெய்ய போகுது அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வளிமண்டலத்துல இப்ப ஈரப்பதத்தோட கூடிய மேற்கு திசை காற்று ரொம்பவே வலுவடைந்து இருக்கா. இது காரணமா தான் வருகின்ற நாளை முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கிறதா இப்ப சில செய்திகள் வெளியாகிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல சொல்ல போனா பல மாவட்டங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு கனமழை ரொம்பவே பெய்து வருது. ஆறுகள் எல்லாம் ரொம்பவே வெள்ளப்பெருக்கெல்லாம் இப்பவே ஏற்பட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் கடந்த சில நாளாகவே இப்பெல்லாம் எல்லா இடங்கள்லயுமே கனமழை பெய்ததா வருது. இப்படி கனமழை பெய்யறதுனால நேற்று மாலை ஒரு சுமார் 3 மணி நேரமா இந்த கனமழை பெய்திருக்கு. இப்ப கொடைக்கானல், பழனி இங்கெல்லாம் போற வழியில இருக்க பெரியாறுல ரொம்பவே வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வர கனமழையாலதான் இப்ப காட்டாற்று வெள்ளத்துல சிக்கிய தொழிலாளர்கள் எல்லாம் அந்த பகுதி மக்கள் எல்லாம் கயிறு கட்டி மீட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கா. இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. காஞ்சிபுரம், ஆரணி இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லயும் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. கொடநாடு இங்க 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. சோலையாறுல பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. திண்டுக்கல், தேனியிலும் பரவலா மழை பெய்திருக்கு. அதே போல ஒட்டஞ்சத்திரத்திலையும் மழை பெய்திருக்கு. இந்த நிலையில தான் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் அவர்கள் சில செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த வெப்பசலனம் காரணமா இன்னைக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, தேனி, புதுவை இங்க இருக்க இடங்கள்ல எல்லாம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திண்டுக்கல், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, சேலம் இந்த மாதிரி இருக்கிற மாவட்டங்கள்லயும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம வளிமண்டலத்துல ஈரப்பதத்தோட கூடிய மேற்கு திசை காற்று வலுவடைகிறது காரணமா தான் 28ஆம் தேதியில இருந்தே நிறைய இடங்கள்ல மழை பெய்ய இருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, அதே போல நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க. இடி மின்னலுடன் கூடிய கனமழை இருக்கிறதுனால வெளியில போகும்போது எல்லாரும் கூடையெல்லாம் கொண்டுட்டு பாதுகாப்பா போங்க. சாலைகள்ல இந்த மின் கம்பிகள் எல்லாம் அறுந்து கிடந்திருக்கும், அதனால பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளையும் சொல்லியிருந்தாங்க. 29ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தென்காசி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை, அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியில போகும்போது கூடையெல்லாம் கொண்டுட்டு சேஃபா போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு வானிலை அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க வானிலை ஆய்வு மைய ட்விட்டர் பக்கத்துல கூட போய் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வெளியில போகும்போது கூடையெல்லாம் கொண்டுட்டு சேஃபா போங்க. இதே போல மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.